சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஸ்கிரிப்ட் செட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டார் வார்ஸ் தமிழ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகல தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து திரும்ப அதில் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஹேவ் டு டூ சம்திங் நியூ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு அதாவது ஒரிஜினல் ட்ரையாலஜி முடிஞ்சதுக்கப்புறம் சீக்வல் ட்ரையாலஜி நடக்கும் இல்லையா, ஃபோர்ஸ் அவேக்கன்ஸ், லாஸ்ட் ஜெடாய், ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர். ஸோ அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதை ஆக்சுவலி இது நாவல் கிடையாது. ஸோ த்ரான் ட்ரையாலஜியோட ஒரு காமிக் தான். ஓகேவா? ஸோ அந்த காமிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாவல் காமிக்கு ஒரே ஸ்டோரியாக நான் வந்துட்டு வெரிஃபை பண்ணல. பட் ஐ ஜஸ்ட் ரெட் த காமிக். ஸோ ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ இந்த வாரிசு, ஸோ தமிழ் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ராஜ்யத்தின் வாரிசு அது யாரு? ஸோ நம்ம பால்பட்டி நனைஞ்சதுக்கப்புறம் யாரா வந்துட்டு அடுத்த வாரிசாக இருப்பாங்க? அந்த அடுத்த வாரிசு தான் நம்ம த்ரான். ஸோ இந்த காமிக்கில் நீங்கள் வந்துட்டு த்ரான் அவரோட எழுச்சியும் அண்ட் ஆக்சுவலி இது லெஜண்ட்ஸ் அப்படிங்கிறனால ஸ்டார் வார்ஸ் கேனனுக்குள்ளே வராது, ஒரே ஈவெண்ட்ஸ் தான். பட் ஆனால் அதில் நிறைய லோர் வந்துட்டு எக்ஸ்பேண்டடாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு லெஜண்ட்ஸில் இருக்கிற ஸ்டோரி வந்துட்டு தனியாகவே போடலாம். ஈவன் ஒரிஜினல், ப்ரீக்வல், சீக்வலே வந்துட்டு லெஜண்ட்ஸில் பெருசாக சொல்லியிருப்பாங்க. இஃப் பாசிபிள் நான் வந்துட்டு ஆக்சுவலி ஸ்டார் வார்ஸோட கேனன் ஃபுல்லாமே முடிச்சிட்டேன். ஓகேவா? காமிக் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஏன் பேசாமல் லெஜண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஆடியோ பேசும்போது எனக்கு தோணுது. சரி, ஓகே, அது பொறுமையாக தோணட்டும். சரி, ஓகே. இதில் வந்துட்டு நீங்கள் த்ரானை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, த்ரானோட எழுச்சியை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் ஒரு ஸ்மக்லர் குரூப் இருக்கும், அதில் ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஜெடாய் ஒருத்தர் இருப்பார். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அட்மிரல் த்ரான், மாரா ஜேட், டாலன் கார்டே பற்றி பெருசாக தேவையில்லை. அண்ட் ஜோரஸ் சிபோத் அவரை பற்றி லைட்டாக சொல்லலாம். நோக்ரி அசாசின்ஸ், அதுக்கப்புறம் எஸ்லாமீரி. ஸோ எஸ்லாமீரி வந்துட்டு தனியாக போட வேண்டிய டாபிக் கிடையாது. அது வந்துட்டு நம்ம லூக்கஸே வெறுத்த ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதை நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இந்த கதை முழுக்க முழுக்க அந்த ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடாய் படம் முடிஞ்சதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆங்காங்கே இருந்த எம்பையர் எல்லாருமே வந்துட்டு திரும்ப எழுச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் ரிபப்ளிக் எதிராக, அதாவது நியூ ரிபப்ளிக் எதிராக வந்துட்டு ஒரு போர் தொடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடாய் படம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறங்க நியூ ரிபப்ளிக் அதை யார் லீட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மான் மோத்மா, லேயா, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் ரெபலியனில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்காங்க நியூ ரிபப்ளிக்கை. ஸோ அவங்க வந்துட்டு முழுக்க வந்துட்டு கேலக்ஸி எப்படியாவது கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது ஆதிக்க செலுத்துன்னு சொல்லி நினைக்கல. ஸோ இது வரைக்கும் அன்ஸ்டேபிளாக இருந்த ஒரு கேலக்ஸியை திரும்ப ஸ்டேபிளைஸ் பண்ணுறக்காக பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் கிராண்ட் அட்மிரல் த்ரான், ஸோ இம்பீரியல்லே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தந்திரவாதி அப்படின்னு சொல்லலாம், த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் கடைசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட இம்பீரியலுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த எம்பையரோட ரெமனன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாரு. ரெமனன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சோல்ஸ் லைக் மாதிரி நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஆங்காங்கே சிதறிக்க இருக்கிற இம்பீரியல்ஸ், அப்புறம் எம்பையரோட ஆதரவாளர்கள், அதுக்கப்புறம் எம்பையரில் வேலை செஞ்சவங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிரிஞ்சிருப்பாங்களா ஆங்காங்கே. ஏன்னா இவ்வளோ பெரிய தோல்விக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக சிதறி இருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம த்ரான் கூட வந்துட்டு ஒரு கேப்டன் இருக்காரு, அவரே ஒரு எய்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேரு பெலையான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தால் முடிச்சுக்கோங்க. ஸோ அவர் 2 பேர் சேர்ந்து வேலாண்ட் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை போய் விசிட் பண்றாங்க. அங்கே தான் ஒரு பர்டிகுலர் ஒருத்தனை பார்க்குறாங்க. அவன் பேர் ஜோரஸ் சிபோத் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ ஜோரஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு டார்க் ஜெடாய் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் வந்துட்டு இவன் ஒரிஜினல் கிடையாது. இவன் வந்துட்டு ஜோரஸ் சிபோத்தோட ஒரு க்ளோன். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக இருந்த ஒரு ஆளோட ஒரு க்ளோன் தான் இவன் டார்க் ஜெடாயா இங்கே இருக்கான். ஸோ த்ரான் வந்துட்டு இவங்கிட்ட ஒரு பர்டிகுலர் டீல் போட்டுக்கிறாரு. ஒருவேளை எம்பையருக்கு வந்துட்டு சிபோத் வந்துட்டு உதவி பண்ணா அப்படின்னா நான் உனக்கு லூக் ஸ்கைவாக்கர், லேயா, அதுக்கப்புறம் அவளுக்கு பிறக்காத ஜெடாய் ட்வின்ஸையுமே உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. பிறக்காத ட்வின்ஸா? யா, ஆஸ் பர் திஸ் காமிக் இது வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் கேனனுக்குள்ள வராது. லெஜண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால லேயாக்கு வந்துட்டு ட்வின்ஸ் இருந்தாங்க. ஸோ ஜேசன் அண்ட் ஜெய்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ட்வின்ஸாக பிறந்திருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் இன்னொருத்தனும் பிறந்தான், அவன் தான் ஆனகின் சோலோ. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பேண்டட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் வார்ஸ் லெஜண்ட்ஸ்னா என்ன, கேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆனால் இதுக்கடையில் ஹானில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ரிபப்ளிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம லூக் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்துட்டு கடைசி ஜெடாயா இருக்கிறனால அவர்னால அந்த ஜெடாய் ஆர்டர் வந்துட்டு எப்படி ரீபில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத, அதாவது அவரோட ரோலை வந்துட்டு எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல தான் அவர் குறிக்கோளோட இருக்காரு. ஸோ லாஸ்ட் ஜெடாய் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஹி ஹாவ் டு பில்ட் த ஜெடாய் ஆர்டர் இல்லையா, த நியூ ஜெடாய் ஆர்டர் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க அவர் புதுசாக ஃபோர்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துட்டு கற்றுக்கிறாரு. தன்னை தானே செதுக்கியவன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தானாகவே கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு அவருக்கு தனிமை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் லேயா வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ட்வின்ஸ் இருக்கிறனால வந்துட்டு எம்பையருக்கு டார்கெட் ஆயிடுது. த்ரான் முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருப்பார்ல, அதனால சோ அந்த குழந்தைங்க டார்கெட்டா இருக்கறனால த்ரான் வந்துட்டு அசாசின்ஸ் அனுப்புறாங்க. அது சாதாரண அசாசின் கிடையாது, நோக்ரி அசாசின்ஸ். சோ அவங்க வந்துட்டு ஒரு ஏலியன் கில்லர்ஸ் தான், பட் ஆனா எலைட் ஏலியன் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள அனுப்பிச்சோட
இன்னொரு பக்கம் ஹானு லேண்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு சமயத்தில் கண்டிப்பா ரிபப்ளிக் வந்துட்டு பாதுகாப்பு தேவை அப்படிங்கறதுனால பழைய கான்டாக்ட்ஸ்ல இருந்து எப்படியாவது அவங்களுக்கு ஒரு அலைஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா உதவி தேவை தானே. இந்த ஒரு சமயத்தில் தான் சம்பந்தமே இல்லாத மெர்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல டாலான் கார்டே அப்படிங்கிறவங்களையும் அதே சமயம் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்மக்லரோட லீடர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயம் அவங்களுக்கு ஒரு சப்பார்டினேட் இருக்காங்க. அவங்க பேர் தான் மாராஜெட். ஸோ அவங்க வந்துட்டு முன்னாடி ஒரு எம்பரரோட ஹேண்டா இருந்தவங்க. ஓகே வாட் எவர் மாராஜெட். ஸ்டார் வார்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு இந்த பேர் சொன்னோன்னே ஒரு குஷி வந்திருக்கலாம். சரி ஓகே, இவங்களுக்கு நம்ம இன்ட்ரோ கொடுக்கறது மட்டும் இல்லாம த்ரான் வந்துட்டு இன்னொரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இஸ்லாமிரி கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த இஸ்லாமிரி கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லூக்கஸ்க்கு பிடிக்காத ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை, இது வந்துட்டு கிணறுக்குள்ளே கொண்டு வராதிங்க அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போனது. அதுதான் இந்த இஸ்லாமிரி கிரியேச்சர்ஸ். ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் வச்சுக்கோங்க. ஸோ இவங்கனால வந்துட்டு ஃபோர்ஸை ரிப்பல் பண்ண முடியும். ஒருத்தங்கனால ஃபோர்ஸை ரிப்பல் பண்ண முடியும் அப்படின்னா இவங்களை யாராலையுமே அழிக்க முடியாதுல்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு எப்படி, அதாவது இப்போ டெட்பூல் வந்துட்டு என்னதான் ரீஜென்ரேட் ஆயிடுறாரு அப்படின்னு சொன்னாலும் நெருப்பில் போட்டு அவரை சாகடிச்சிடலாம். பட் இவங்க ஃபோர்ஸை ரிப்பல் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க இவங்களுமே ஒரு ஃபோர்ஸ் யூசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு எப்படி இவங்க வந்துட்டு ஒரு மெயின் வில்லனா கொண்டு வர முடியும், இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்கல ஏதோ ஒரு ரீசன்னால. ஸோ இதை வச்சு அவங்களை கண்டிப்பா ஜெடை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறனால த்ரான் வந்துட்டு இவங்களோட க்ளோன்ஸ் வந்துட்டு உருவாக்குறாரு. ஸோ இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் டேரக்டர் ரிபப்ளிக் மேல வந்துட்டு த்ரான் படையெடுத்து வராரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நோக்ரி அசாசின்ஸ் வந்து நம்ம லூக் கிட்ட தான் வந்து முழுக்க அதாவது லூக் சண்டை போடலாம் சொல்லி பார்த்தா அவங்க வந்துட்டு நோக்ரி அசாசின்ஸ் கூட சண்டை போட சுச்சுவேஷன் ஆயிருது. பட் இருந்தாலும் எப்படியே தப்பிச்சிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஹான் லாண்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மர்மமான ஒரு ஷிப் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதுக்குள்ள வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இம்பீரியல் ஃபோர்ஸஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு பக்கம் மேரேஜ் இருக்காங்களே அவங்க எம்பரர் பால்பட்டினுக்கு ரொம்பவே லாயலா இருந்தவங்க. அண்ட் அதே சமயம் அவங்களோட ஃபைனல் கமாண்ட் இருக்கு இல்லையா, அது என்னன்னா நீ லூக் ஸ்கைவாக்கரை கொல்லுவே அப்படிங்கிறது. அதுதான் பால்பட்டின் அவருக்கு கொடுத்த, அதாவது மேரேஜருக்கு கொடுத்த ஒரு கடைசி கமாண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவே அவங்களுக்குள்ள, அதாவது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் எங்கெங்கேயும் வந்துட்டு போனாலும் கடைசியில் ஏதோ ஒரு பாதை உங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரி கார்டேவோட குரூப் கிட்ட நம்ம லூக் வந்துட்டு வர ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ இவங்களோட பாத் வந்துட்டு கிராஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த குரூப்ல தானே நம்ம மேரேஜ் எதுவும் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு கார்டேவோட பேஸ்ல வந்து லூக் ஸ்கைவாக்கர் பிரிசனரா இருக்க மேரேஜ் வந்துட்டு அந்த லாஸ்ட் கமாண்ட் அப்படிங்கறனால அப்படியே நம்ம லூக்கையே பாக்குறாங்க. சரி எப்படியாவது இவனை நமக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதே சமயம் வந்துட்டு உள்ளுக்குள்ள அவன் மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு தீயா எரிய அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு பர்சனுக்குள்ள கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா தே ஆர் நாட் ஸ்டேபிள். ஸோ அவங்க லைட்டா டார்க்கா அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு புரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஆக்சுவலி கான்ஃபிளிக்ட் இருக்கவே கூடாது. அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கிறனால தான் வந்து ஒரு அறகுறையா ஒரு சித்தா இருந்தது நம்ம கைலோரன். ஓகேங்களா, அவன் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி லிட்டரலி வந்து மேரேஜ் அப்படி தான் வச்சுக்கோங்க. டெக்னிக்கலி பார்த்தா மேபி அவங்களோட பொட்டன்ஷியல் வந்துட்டு ஃபுல் காமிக் படிக்கும்போது வேற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு இதுதான் வந்துட்டு அவங்கள பற்றி படிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் காமிக் அப்படின்னு சொல்லலாம். பட் கான்ஃப்ளிக்ட் வந்து ஒருத்தவங்களை ஸ்டேபிளைஸாக வச்சுக்காது. தேர் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட். அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது த்ரான் வந்துட்டு கார்டியோட கோஆபரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறக்கா வராங்க. பட் இருந்தாலும் இதனால அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற பட்சத்துக்கு இருக்க. இன்னொரு பக்கம் லூக்கை பிடிச்சதை வந்துட்டு அவங்க மறைச்சே வச்சிருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் லூக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தப்பிச்சிடறாரு. தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல ஸ்டாம் ட்ரூப்பர்ஸையும் அதே சமயம் இஸ்லாமிரி கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சோல்ஜர்ஸ் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஒரு பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த ஒரு சமயத்தில் மாரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லூக்கை வந்துட்டு சர்வை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் காப்பாற்றினாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் சாவு என் கையில் தாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அவங்க வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இவங்களோட ஒரு பிடிக்காம ஒரு ஒற்றுமை. ஆக்சுவலி தே ஹேவ் டு ரிப்பல் ஈச் அதர். பட் ஆனால் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் தான் சொல்லுவாங்க. சொந்தமாக இருக்கிற பட்சத்துக்கு ரெண்டு விதமான மோட்டிவ் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்துட்டு அன்ஈஸியாக அட்ராக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாத்தோட தான் வந்துட்டு த்ரானுக்கும் ரிபப்ளிக்கு செம்மையா பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு லேயா வந்து நேரடியாக ஹோனோக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நோக்ரியோட ஹோம் வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது நோக்ரி அசாசின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹோம் வேர்ல்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன உண்மை தெரிஞ்சுன்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எம்பையர் அடிமைப்படுத்தி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளானட்டையும் வந்துட்டு நச்சுத்தன்மையாக ஆக்கிடுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து அவங்க அங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கை பெறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா எம்பையர் தானே அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஸோ அவங்ககிட்ட ட்ரஸ்ட் பெறணும் அப்படின்னா எம்பையரோட ஒரு ஆளோட மகள் அப்படிங்கிற விஷயத்த உண்மையை சொல்றாங்க. அதாவது தான் தான் டார்த் வேடரோட மகள் அப்படிங்கிற விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட லாயல்ட்டியை வந்துட்டு நம்ம லேயாக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கடையில் தான் வந்துட்டு லூக்கும் மாராவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் லூக் வந்துட்டு ஜெடாய் மாஸ்டர் அண்ட் லாஸ்ட் ஜெடாய் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க் சைட், அந்த டார்க்னஸை வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணிடுறாரு, அதாவது சென்ஸ் பண்ணிடுறாருன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு புரியுது. அதான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் தேர் வில் பி லைட் அண்ட் த டார்க். அதனால தான் அங்கே கான்ஃப்ளிக்டே வருது. ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பிரச்சனையே இருக்காது. ரெண்டு விதமான எண்ணங்கள் இருந்தால் தான் அங்கே வந்துட்டு பிரச்சனை
பிரச்சனைகளே வரும். கரெக்டாக எதிர்மறையான எண்ணங்கள். ஸோ நம்ம லூக் வந்துட்டு சென்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க ஹான் லாண்டோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டானா ஃப்ளீட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதாவது ட்ரெட்நாட்ஸ் கிட்ட இருந்து தொலையப்பட்ட ஒரு ஃப்ளீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்தராக வரப்போகிற கதையில் வந்துட்டு இந்த கட்டானா ஃப்ளீட் பற்றி வரும், அதில் பொறுமையாக பார்க்கலாம். பட் வந்து அவளுக்கு கடைசியாக த்ரானோட கை வந்துட்டு ஓரளவுக்கு ஓங்குன மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு ஜோரஸ் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா லூக் அண்ட் லேயா வந்து பிடிக்கிறக்காக வந்துட்டு ட்ரை பண்ணுறான். ஸோ எதுக்காக ஜோரஸ்க்கு வந்துட்டு இவங்க 2 பேர் தேவை அப்படின்னா ஒரு ட்விஸ்டர் ஜெடை ஆர்டருக்காக தாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு சமயத்தில் தான் லூக் வந்துட்டு என்ன பண்ணுறான், மாராவோட கஷ்டிலிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல், ஆனால் அப்படி தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள ஒரு லைட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த பக்கம் த்ரான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அடிச்சு நொறுக்கிட்டு அவரோட கைகள் தான் ஓங்கி இருக்கு. ஸோ இவரோட இந்த சில வெற்றிகள் வந்துட்டு முழுக்க ரிப்பப்ளிக் என்ன உணர்த்துது அப்படின்னா இன்னுமே வந்துட்டு இம்பீரியலோட பிரச்சனைகள் இருக்கு, அவங்க இன்னும் முழுசா அழியல அப்படிங்கறத மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் நாக்ரியில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்துட்டு லேயா அவங்க பக்கமா ஆக்குறாங்க. ஸோ அவங்க பக்கமா ஆக்குறது மூலமா தான் இந்த இடத்துல த்ரானோட வீழ்ச்சிக்கான ஒரு விதைகள் போடப்படுது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த வாரிசு காமிக்க பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா கேலக்ஸி வந்துட்டு எம்பையரோட ஃபாலுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நியூ ரிப்பப்ளிக் வந்துட்டு என்னதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி வந்துட்டு பிடிக்கிற மாதிரி ஆனாலுமே இன்னுமே காரசான்ட்ல வந்துட்டு அன்ஸ்டேபிளான விஷயங்கள் தான் இருக்கு, ஸ்டேபிளைஸ் ஆகல. அதே சமயம் இம்பீரியல் ரெமனன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆங்காங்கே பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான கடைசி நம்பிக்கை யாருன்னா தி அட்மிரல் த்ரான், தி வாரிசு. அவர் தாங்க வாரிசு ராஜ்யத்துக்கு, அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் த்ரான் வந்துட்டு எழுச்சி அடைகிறாரு அவரோட டாக்டிக்ஸை வச்சு, அவரோட அட்மிரல்ஸை வச்சு. அதே சமயம் இஸ்லாமீரியோட ஃபோர்ஸ் நெகட்டிங் கிரியேச்சர்ஸ் அவங்கள வச்சு. அதே சமயம் ஜோரசி போத் தி டார்க் ஜெடாய். லூக் மட்டும் தான் ஒரே ஜெடாயா இருக்கா, அப்படி லேயா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ இம்பீரியல் அசாசினுக்கு அவங்க ஒரு டார்கெட்டா இருக்காங்க. அதே சமயம் ஹான் லோண்டா வந்துட்டு எப்படியாவது ஆட்களை திரட்டி இம்பீரியலுக்கு எதிராக சண்டை போடணும், ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் ஸ்மக்லர்ஸோட குரூப் டாலன் கார்டே, மாராஜேத், அதுக்கப்புறம் லேயா நோக்ரி, அதுக்கப்புறம் இம்பீரியலோட எழுச்சி மீண்டும். ஸோ இப்போ மொத்தமாக வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம டார்க் சைடு ரெடி தி அர்மாடா அப்படின்னு சொல்லிட்டு வருவார்ல, அந்த மாதிரி மொத்த படம் எடுத்துக்கிட்டு ரிப்பப்ளிக்கை முச்சலாமா அப்படிங்கிற மாதிரி தயாராகி வர அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த வாரிசு முடியுது. ஸோ எம்பையரோட வாரிசு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத அடுத்த காமிக்கில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்டார் வார்ஸ் தமிழ். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.